யூகேல எந்த ஒரு அரசியல் கட்சியா இருக்கட்டும், இல்ல ஆட்சியை பிடிச்ச எந்த அரசியல் கட்சியா இருக்கட்டும், எக்கனாமியை பத்தி எவ்வளவு பேசுறாங்களோ அதுக்கு ஈக்குவலா இமிகிரேஷன்ங்கிற பத்தியும் அதிகமா அந்த பார்லிமெண்ட்ல பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும், எதிர்க்கட்சியா இருக்கட்டும், புதுசா ஆரம்பிச்ச கட்சியா இருக்கட்டும், எந்த கட்சியா இருந்தாலும் இந்த இமிகிரேஷனை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. ஏன்னா இமிகிரேஷன்ங்கிறது இந்த அரசியல் சதுரங்கத்துல ஒரு முக்கியமான காய். அதை யாரு எப்படி சரியா நகர்த்துறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் இங்க அரசியலும் நடந்துட்டு இருக்கு. அது நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் அது நமக்கு புரியும். பட் ஆனா அவங்க அப்படி காய் நகர்த்துறது வந்து நமக்கும் அதை பாதிக்கும். அதனால நமக்கு பெனிஃபிட்டும் இருக்கு, பிளஸ் பாதிப்பும் இருக்கு. அதை பத்தின ஒரு தகவல் தான் இப்ப சமீபத்துல வந்து எதிர்க்கட்சியா தலைவராக இருக்கக்கூடிய கெமி பார்னாக் அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்க. அது என்ன, அதை பத்தின டீடைல்ஸ் என்ன, அது மூலமா நமக்கு சாதகமா பாதகமா, அது இப்ப கரண்ட் என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். வாங்க, வெல்கம் டு நேத்ரன் லண்டன். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக்காகவும் பிளஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கோ இல்ல உங்களோட ஒப்பீனியனும் எனக்கு கமெண்டாகவும் கொடுங்க. பிளஸ் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்க நண்பர்களுக்கும் இதை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய சின்ன எஃபோர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஆல்ரெடி எனக்கு போன வீடியோல எனக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்தீங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தது. அந்த மோட்டிவேஷன் தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்றேன். ஸோ அதே மாதிரியான சப்போர்ட் எனக்கு இந்த வீடியோல கொடுத்துருங்க. வாங்க இப்போ வீடியோட கண்டென்ட்க்கு போகலாம். இந்த வீடியோட ஃபுல் கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சிஸ்டம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டம் எப்படின்னா, நீங்கள் 5 வருஷம் ஸ்கில்டு ஒர்க்கரில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ணலாம். ஐஎல்ஆர் அப்ளை பண்ணி 12 மாதம், அதாவது 1 வருஷம் கழிச்சு நீங்கள் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணலாம். ஸோ 6 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். இதுதான் கரண்ட் சிஸ்டம். இப்போது இதில் தான் ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய கெமி பர்னாக் அவங்க வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் 5 வருஷத்துக்கு ஐஎல்ஆர் கொடுக்குறீங்கல்ல, அதை வந்து நீங்கள் 10 வருஷமாக மாற்றுங்க. அதே மாதிரி நீங்கள் ஐஎல்ஆர் போட்டதுலேருந்து 1 வருஷத்தில் கொடுக்கக்கூடிய சிட்டிசன்ஷிப்பை வந்து திரும்பவும் 5 வருஷமாக மாற்றுங்க. ஸோ 10 + 5 15 இயர்ஸ் ஆகணும் நீங்கள் ஒரு பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிசியை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ட்டு எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாலிசியை கொண்டு வாங்க அப்படின்னு. இந்த மாதிரி பாலிசி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிசி அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, இந்த மாதிரி ஒரு வீசா அப்ளிகண்ட்டை வந்து 15 வருஷம் நம்ம வந்து பிரிட்டிஷ் பாஸ்போர்ட்டை வாங்குறதுக்கு நம்ம லாங் டென்யூரை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க 4 விதமாக நம்ம வந்து அசஸ் பண்ணிக்கலாம். அது பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட்ஸ். ஸோ இப்போ இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த ஐஎல்ஆர் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் கிளைம் பண்ணியிருக்கக்கூடாது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டும் இருக்கக்கூடாது. ஸோ அவனோட கேரக்டரை நம்ம அசஸ் பண்ண முடியும் இந்த 15 வருஷத்தில். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, அவன் வந்து யூகேவோட கவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு அவன் வந்து எக்கனாமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படிங்கிற, விச் மீன்ஸ் என்னென்னா அவன் வந்து எந்த மாதிரியான வேலை பார்க்குறான், எவ்வளோ சம்பாதிக்கிறான், அது எவ்வளோ டேக்ஸ் கட்டுறான். ஸோ இது எல்லாமே வந்து அந்த 15 வருஷங்கிறப்போ வந்து நம்ம எல்லாமே ட்ராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்க. மூணாவது. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இல்லீகல் என்ட்ரி, ஓவர் ஸ்டேயிங் இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த 4 கிரைட்டீரியாவை தாண்டி வர்றவன் மட்டும்தான் ஒரு ஐஎல்ஆருக்கோ ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் பாஸ்போர்ட்டுக்கும் எலிஜிபிள் ஆக முடியும். இந்த 4 காரணத்தை வச்சு தான் இவங்க வந்து இந்த பாலிசியை ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. பட் பாதிக்கப்படுறது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலமாக முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கட்டாயம் அவங்களால வந்து அவங்க ஸ்டூடெண்ட் வீசாவில் இருந்து அவங்க ஸ்கில்டு ஒர்க்கர் மாறி அதுக்கப்புறம் அவங்க ஐஎல்ஆர் போட்டு இப்படி வர்றதுனால இது ஒரு மிகப்பெரிய, அவங்க ஆல்ரெடி இந்த 15 வருஷமும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் வீசாவும் அவங்க சில மணி ஸ்பெண்ட் பண்ணி சில வருஷங்களை அவங்க செலவு பண்ணிட்டு தான் இதெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் ஒரு லாங் டென்யூர் ஆகும். ப்ளஸ் அதுக்கப்புறம் ஸ்கில்டு ஒர்க், ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் ஸ்கில்டு ஒர்க்கில் இருக்கக்கூடியவங்க இப்போ கரண்ட் எம்ப்ளாயர்கிட்டே வந்து இல்லை புது எம்ப்ளாயர்கிட்ட மாறணும்னா கூட நம்ம வந்து அந்த சேலரி க்ரைட்டீரியா ப்ளஸ் அந்த எம்ப்ளாயரோட ஒர்க்கு இது எல்லாமே நம்ம மேட்ச் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸ்கில்டு ஒர்க்கர். அப்புறம் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக ஃபேமிலி அண்ட் டிபெண்ட். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இவங்க மெயின் அப்ளிகண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். அடுத்து ஃபேமிலியாக இருக்கிறவங்க மெயின் அப்ளிகண்ட் சேலரி எல்லாம் மேட்ச் பண்ணி அவங்க இருந்தால் மட்டும்தான் இவங்க ஃபேமிலியோட ரீயூனைட் பண்ணி ஃபேமிலியாக அவங்க இருக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. ஸோ இந்த 3 கிரைட்டீரியா இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஓகே, இவங்க இப்படி சொல்லியிருக்காங்களே, இந்த பாலிசி உடனே நம்ம நடைமுறைக்கு வந்துடுமா, இல்லை எப்போ நடைமுறைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாலிசியை வந்து எதிர்க்கட்சியாக இருக்கிறவங்க ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அவங்க அமெண்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்க சொல்ல. ஸோ இது ப்ரப்போஸ்னா அப்படின்னா என்ன மீனிங்னா, ஃபஸ்ட்டு இவங்க இதை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க வந்து இந்த பாலிசி வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் டிஸ்கஷன் போய் 2 ஹவுஸ்லேயும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ண 2 ஹவுஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எம்பிஸ் இருப்பாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணணும். இந்த 2 ஹவுஸில் இருக்கக்கூடிய எம்பிஸ் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒரு லாவாக, அதாவது சட்டமாக மாறும். ஸோ
ஸோ அதனால் இப்போ இன்னும் இந்த இனிஷியல் ஸ்டேஜில் தான் இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க சொன்னாங்க அப்படின்னா 2 விஷயம் தான். ஒன்று வந்து அரசியல் ஆதாயம், இன்னொன்று வந்து மக்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான். இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தால் இதவே அவங்க ஒரு கொள்கையாக மாற்றுவாங்க, இல்லை அப்படின்னா இதை விட்ரா பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அரசியல் காய்கள். பட் இதில் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்களாகிய நாம தான். இதுதான் இன்றைக்கி வீடியோ கண்டென்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோவில் இருக்க உங்களுக்கு செகண்ட் தாட் ஏதாவது வேறு ஒப்பீனியன் இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு இதை கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன சப்போர்ட் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.